இன்றைக்கி என்ன சமையல் தெரியுமா? கம்மான்னு கருவாடு சீப்பம் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கருவாடு பாருங்கள், அப்படி போட்ட உடனே கரைஞ்சி போச்சு. அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. காரசாரமாக ஒரு குழம்பு, எண்ணெய், கடுகு, வெந்தயம், கட் பண்ண வெங்காயம், அந்த வெங்காயத்தோட பழுத்து கொடுத்த பூண்டு, சின்ன வெங்காயம், இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணால் உருளைக்கிழங்கு, தேவையான உப்பு, பழுத்து கொடுத்து வச்சுக்கிற தக்காளி, வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நாங்கள் நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுருக்கேன். நான் வேணும்னா நம்ம மிக்சர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதில் நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கிற கம்மன்னு கருவாடை போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய கருவாடு சீப்பியம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டை அவிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். அதில் இந்த உருளைக்கிழங்கு கருவாடெல்லாம் போட்டேன். குழம்பு போய் சாதம் சுட வடித்து வச்சுருக்கிறேன். கருவாடெல்லாம் திருக்க கருவாடு, இது மண்டை, வஞ்சர மண்டை, அதெல்லாம் போட்டு சிம்பிளாக செஞ்சுட்டேன். என்னதான் இருந்தாலும் கருவாடு பார்த்திங்களா, திருக்க கருவாடு எப்படி இருக்குதுன்ட்டு தெரியுதா? என்னதான் இருந்தாலும் இந்த கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கு ஈடுலாம் கிடையாது. அது சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். போட்டு பசஞ்சு சாப்பிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மோர் போட்டு சாப்பிட வேண்டியதான். நாங்கள் கருவாடு மீனெல்லாம் மோர் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். எல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள்.